ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சிங்கப்பூரில் நிறைய பிளேசஸ் சுற்றி பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய பிளேசஸ் காமிச்சிட்டேன். ஸோ அதனால் இப்போது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகலாம். நான் உங்களை எந்த கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான அதுவும் ட்ரீம் கண்ட்ரியாக இப்போதைக்கு இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, நம்ம சவுத் கொரியா தான் போகிறோம். நம்ம இவ்வளோ நாளாக ட்ராமாஸ்லாம் பார்த்த அந்த பிளேசஸை இப்போ நேரில் போய் பார்க்க போகிறோம். எங்களுக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக தாங்க இருக்குது. இது ஒரு சடன் பிளான். வித்தின் எ வீக் நம்ம வந்துட்டு வீசா அரேஞ்ச் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வீசா வர்றதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நல்ல வேலை வீசா வந்துருச்சு. பயந்துகிட்டே இருந்தோம், 4 பேருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. பட் வீசா வந்து ஏர்லியராகவே கிடச்சிருச்சு. ஸோ வித்தின் 4 to 5 டேஸில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போது சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் 4 நம்ம இருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து டெர்மினல் 4க்கு நம்ம வர்றது. ஏன்னா நம்ம ஊருக்கு, அதாவது இந்தியாவுக்கு வர ஃப்ளைட் எல்லாமே வந்து டெர்மினல் 2 அந்த இதிலே நம்ம போயிடுவோம் இல்லையா. டெர்மினல் 4க்கு வந்துட்டு நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்பவே எங்களுக்கே புதுசாக இருந்ததுங்க. ரொம்ப மாடர்னைஸ்டாக தான் இருந்துச்சு. இது முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து கம்பேர் பண்ண முடியாது, எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்துட்டு அது ஒரு தனி வேர்ல்டுங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு தனி வேர்ல்டு. அந்த இதுலேயும் எனக்கு டெர்மினல் 4 இது தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். இங்கே வந்த பிறகு உண்மையாலுமே எதை பார்க்குறதுனே தெரில. சீலிங் பார்க்குறதா, ஃப்ளோரை பார்க்குறதா, இல்லை அங்கே இருக்க ஸ்டாச்சுஸ் பார்க்குறதா, லைட்டிங்ஸு, செம்மையாக அது ஒரு தனி உலகமாக இருந்துச்சு. இது பூலோக சொர்க்கம்னு சொல்லலாம். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ணணும். ஏன்னா நம்ம கொரியாவில் போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்காக என் ஹஸ்பண்ட் சில திங்ஸ் வந்து பர்ஃப்யூம்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணார். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நம்ம 3 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். இன்னும் 2.5 ஹவர்ஸ் இருக்குது நமக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு. ஆனால் அந்த டைம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க. நாங்கள் இங்கேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஃப்ளைட் டைமிங்கே மறந்துட்டு ரொம்ப நேரம் இங்கேயே இருந்துட்டோம். ஏன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல வந்து இவங்க என்ன செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது அங்கே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ போகிற வழி எல்லாமே நம்மளால் டக்குன்னு நம்ம ஜேர்னி பண்ணவே முடியல. நம்ம நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதோட வியூஸ் எல்லாம் ரசிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஈவன் பெரியவங்களுமே அப்படி தான் இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களாம் சொல்லவே வேணாம். என் பசங்களாம் வரவே இல்லை. எல்லாம் கம்பல் பண்ணி தான் நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துட்டு எங்களுக்கு வந்து கடைசியாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் இருந்துச்சு நாங்கள் ஃப்ளைட்டுக்கு. அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு லைன்லேயே நின்றுட்டுருக்காங்க போர்டிங்காக. ஸோ அந்த டைமில் தான் இங்கே வந்தோம். அப்புறம் தான் நாங்கள் பண்ணோம், அடராமா நம்ம எதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து இந்த வீடியோ கார் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இங்கே ஃப்ரீங்க. நம்ம 2 மணி நேரம் இங்கேயே கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நம்ம வந்ததே கடைசி நேரத்தில் வந்துட்டு என் பையன்லாம் அங்கே எந்திரிக்கவே இல்லை. அங்கே நம்ம ப்ரையாரிட்டி க்யூ, ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்கனால ப்ரையாரிட்டி க்யூக்கு வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம போனோடனே நம்ம போர்டிங் பண்ணிடலாம். ஆனால் இவங்க வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இது கொஞ்சம் கிட்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா டெர்மினல்லையுமே இல்லை, எல்லா போர்டிங் இடத்துலையுமே இது இருக்குமான்னு தெரில. பட் கொரியன் ஏர் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்குமே இது வந்து புதுசாக தான் இருந்தது. தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாடியே வந்திருப்போம். ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம கம்பல் பண்ணி அவங்கள ரொம்ப கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ போர்டிங்க்கு போயிட்டோம். ஸோ ப்ரையாரிட்டி க்யூ நம்ம வந்து பெரிய லைன்லலாம் நம்ம நிற்கல. கிட் இருந்ததுனால நம்ம ஈஸியாக உள்ளே வந்துட்டோம். இப்போது நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ளைட் வந்து நமக்கு நைட் 1:30க்குங்க. இது வந்து பகல்லையுமே இருக்குது போல இருக்குது. பட் நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து ஏர்லி மார்னிங் 1:30க்கு இருக்கிற ஃப்ளைட்டு. இது வந்துட்டு 8 o'clock வந்து ரீச் ஆகும். எங்கன்னா இன்சானுக்கு ரீச் ஆகும். நம்ம வந்து சோல் போகல, இப்போது இன்சான் போகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அது கொரியன் ஏர்லையா நம்ம ஏற்கனவே சிங்கப்பூரில் ஏர்லைன்ஸ்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹெட்செட்லாம் தருவாங்க இல்லையா, அது மாதிரி இங்கேயுமே வந்துட்டு ஹெட்செட்லாம் கொடுத்தாங்க. நம்ம வந்து தெரியாமல் எந்த வழியாக வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் வழியாக வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸை க்ராஸ் பண்ணி தான் நம்ம எக்கானமி கிளாஸ்க்கு வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட சீட்டு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு நாள் நேரம் வரும் நம்மளும் போகிறதுக்கு, அப்போ போவோம். ஸோ இங்கே வந்து ஹெட்செட்லாம் கொடுத்துருந்தாங்க.
மூவி பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு. பட் நம்ம அதை யூஸ் பண்ணல. அதே போல் கிட்ஸுக்கு வந்து டாய்ஸ் மாதிரி அந்த ஃப்ளைட் மாதிரியே பண்ணுறதுக்கு ஒரு கிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங்க்கான கிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. வந்த உடனே 1:30 இல்லையா, தூங்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்நாக் பேக்கெட் கொடுத்தாங்க. இந்த ஸ்நாக் நான் மட்டும் தாங்க முடித்தேன். இந்த ஸ்நாக்கும் டீயும் கொடுத்தாங்க. ஏன்னா பசங்களாம் தூங்கிட்டாங்க. அடுத்தது ஒரு 1 ஹவர் கழிச்சிட்டு நமக்கு வந்து டின்னர் வந்துச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்தியன் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபுட்டு தான் இப்போ வந்திருக்கு. இந்தியன் வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்திருக்கு, அப்புறம் இது வந்திருந்தது, சன்னா மசாலா வந்திருந்தது. இது வந்து காமன், எப்போவுமே ப்ரெட்டு, பட்டர், அதுக்கப்புறம் ஒரு யோகட்டு, ஃப்ரூட் சாலடு, இதெல்லாம் வந்துட்டு நார்மல். பட் அந்த மெயின் கோர்ஸ் இருக்கு இல்லையா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சன்னா மசாலா, இது வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த வெஜிடேரியன் மீலுக்கு வந்திருந்தது. இதுலேயும் பார்த்திங்கன்னா பசங்களாம் தூங்கிட்டாங்க தான். பட் நாம் எல்லாேருக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடைசியாக நான் தான் முழிச்சிட்டு இருந்தேன், நான் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ 2 பார்சல் வந்து நம்ம ரிட்டன் தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. எனக்கு சன்னா மசாலாவே மீதி இருந்ததுங்க. அதனால் ப்ரெட்டுக்கும் சன்னா மசாலாவே தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுட்டு வந்து ஓகே தாங்க. அந்த நேரத்தில் எங்கே சாப்பிட முடியும், இருந்தாலும் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம கொரியா ரீச் ஆகிட்டோம். ஸோ சவுத் கொரியா மண்ணை மிதிச்சிட்டோம். மண்ணை மிதிக்கல, இப்போ தான் ட்ராவலேட்டரில் மிதிச்சு போயிட்டுருக்குறோம். ஓகே, எனிவே நம்ம ஒரு 6.5 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் 6.5 ஹவர்ஸ் ட்ராவல் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போது சவுத் கொரியாவில் இருக்க இன்ஷான்கிற இடத்துல ரீச் ஆகிட்டோம். இப்போ இன்ஷான்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நமக்கு அடுத்த பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம ஷெனான்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ இப்போ லக்கேஜ் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இங்கே வந்துட்டு வெளியில் வரோம். இப்போ பஸ்க்காக வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, அதை நம்ம முடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் வந்து சிம் கார்டு வந்து வாங்கணும். இங்கே சிம் வந்து அவைலபிளாக இருந்தது. ஏர்போர்ட்லேயே அது வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போது 11க்கு தான் வந்து பஸ்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். ஸோ அதுதான் போயிட்டுருக்கோம், என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ சோலுக்கு வரல, நம்ம இன்ஷான்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா சோலோட ஏர்போர்ட் மேபி இன்னும் பிகராக இருக்கலாம். இது வந்து சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு, அது வந்து இன்ஷான். ஸோ எங்களுக்கு நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம். நம்ம ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கல, எங்களுக்கு இங்கே ஸ்டார்பக்ஸ் தான் இருந்தது. ஏன்னா புது ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ கொரியன் ஃபுட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணலை இப்போ வந்துட்டு. ஸோ ஸ்டார்பக்ஸ் இருந்தது, அங்கே போயிட்டு ஒரு எஸ்ப்ரெஸோ, அப்புறம் கேக்ஸு. ஸோ இதே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து முடிச்சுட்டு கிளம்புறோம். தம்பி கூப்பிட்டு வந்திருக்கனால நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரீமிக்ஸ்லாம் ரெடி பண்ணி, இன்ஸ்டன்ட் ஃபுட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அங்கே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் என்னென்னா அது எல்லாமே வந்துட்டு லக்கேஜில் மாட்டிக்கிச்சு. அது வந்துட்டு நாங்கள் அடுக்கும்போதும் வேறு, இப்போ நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதில் வந்து பாட்டமில் போயிடுச்சு. இப்போ அது நான் எடுக்கணும் அப்படின்னா மேலேருந்து 2 பேக்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டர் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி அப்புறம் கொடுக்கணும். சரி, ஓகே, அவனுக்கும் ரொம்ப ரேராக தான் நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறது, கேக்கோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறது. அதனால சரி, ஓகே, இந்த ஒன் டைம் தானே அப்படின்றனால தான் சரி இதையே கொடுத்துட்டோம். அவனுக்குமே பிடிச்சிருந்தது. கரெக்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தவங்க பஸ்க்கான டைம் வந்து வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் அதுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் போயிட்டோம். அங்கே போயிட்டு சரி கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் டைமுக்கு வந்துச்சுங்க. நம்ம 11:30 அப்படின்னா அந்த 11:30க்கு வந்து பஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ தாங்க ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஸ்டெனான்க்கு போகிறதுக்கு பஸ் எடுக்கிறோம். இது ஏர்போர்ட்லேயே தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்பும் வந்து ஏர்போர்ட்லேயே தான் இருக்குது. இதுதான் நம்ம வந்து பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க இடம். பயங்கர கூலிங்க. உள்ளே இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியல, நார்மலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த உள்ளே இருக்கும்போது ஏசி இருக்கும், அதோட கூலிங் இருக்கும் இல்லையா. வெளியில் வந்த பிறகு தான் அதுக்குள்ளேயே இருந்திருக்கலான்னு தோணுச்சு. பயங்கர கூலிங்காக இருந்தது. அந்த காற்றும் வந்து பயங்கர சில்லுன்னு தான் இருந்தது. நிற்க முடியல கொஞ்சம் நேரம். ஆக்சுவலி அது என்ன கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸும் பக்கத்தில் இருந்தது. சரி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஏன்னா இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குல்ல பஸ்க்கு. அதான் பஸ் வந்துருச்சு, பட் எடுக்கிற டைமுக்கு டைம் இருந்தது. ஸோ போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனால் அந்த ஷெட்டை விட்டு வெளியிலே போக முடியல, அவ்வளோ கூலிங்காக இருந்தது. ஓகே, நம்ம பஸ் ஏறிட்டோம். இனி வந்து இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் அடுத்தது ஷெனான் வரைக்கும் எங்கள் கூடயே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க. அங்கே வந்து ஏர்போர்ட்டில் கொரியன் ஃப்ளாக் தெரியுதா, அதனால் அதுங்க நிறைய கார்ஸ் வந்து நின்றுட்டு இருந்ததுங்க. இங்கே மேனுஃபேக்சரிங்கே இவங்க தானே. ஸோ நல்லா இருந்தது, அந்த சிட்டி நல்லா இருந்தது.
ஒரு லாங் ஜேர்னி, ஒரு 2 ஹவர்ஸ் ஜேர்னி. அதுவும் பகல் டைம்ங்கிறதுனால எங்களால் வந்துட்டு நல்லா பார்த்துட்டு போக முடிஞ்சுது. பட் இருந்தாலும் ஒரு 1 ஹவருக்கு மேலே தூக்கம் வந்துருச்சு. நைட் ட்ராவல் இல்லையா, அதனால் தூக்கம் வந்துருச்சு. பட் பார்த்த வரைக்குமே அந்த பிளேசஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, க்ளீனாக இருந்தது. சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து ஷெனான் வரைக்கும் போயிடலாம். இங்கே வெளியில் பார்க்குறோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்குமேங்க நான் வந்து அந்த கவர் பண்ண வரைக்குமே சோலார் பேனல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. 2 சைட்லேயுமே இருந்துச்சு. அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து சோலார் பேனல் வந்து போட்டிருந்தாங்க. இது மாதிரி தான் ஒரு ரொம்ப நேரங்க, ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல், அந்த 1/2 அன் ஹவர் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் லாங் ஜேர்னி நம்ம வந்து ஷெனான் ரீச் ஆகிட்டோம். ஷெனான்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் இருக்குது. டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகிறோம். நம்ம தங்க போகிற ஹோட்டல் வந்து இதுதான், ஷிலா ஸ்டே. ஆக்சுவலி இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே நிறைய ஹோட்டல்ஸ் தாங்க இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கான் இது தாண்டி. ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. நம்ம தங்குறது ஷிலா ஸ்டேயில். அண்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து செக்இன் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போவோம். இது கடைசியாக என் பையனுக்கு வந்து ஒரு விளையாட்டு இடமாவே மாறிடுச்சுங்க. அவன் பாட்டுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இது முடித்த பிறகு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஓகே, அடுத்தது செக்இன் ப்ராசஸ் பாருங்கள், க்யூ இப்போவே நிற்கிறாங்க. அதனால் இங்கே வந்து கொஞ்சம் அதிக மக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க போல இருக்குது. ஸோ எங்களுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அது வரைக்கும் இவனை மேனேஜ் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, அந்த வெயிட்டிங் ப்ளேஸில் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இங்கேயே உள்ளேயே கரன்சி சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே அவைலபிளாக தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம ரூமுக்கான கார்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ரூம்க்கு வந்துட்டோம். இப்போ 12th ஃப்ளோரில் இருக்கிறோம். 12th ஃப்ளோரில் வந்துட்டு ஃபேமிலி ரூம் கிடைக்கலங்க. நம்ம வந்து 2 ரூம் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா ஃபேமிலி ரூமாக வந்துட்டு அப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ வந்துட்டு 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாம் இப்போ வந்து ஃபஸ்ட் ரூமில் இருக்கோம். போயிட்டு அதோட வீடியோஸ் ரூம் நல்லா தான் நீட்டாக இருந்தது. அடுத்தது இது வந்து செகண்ட் ரூமு. இதில் வந்து அந்த பெட் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தாங்க. இதுவும் ஓகே. மற்றபடி எல்லாமே ரூம் வந்து சேமாக தான் இருந்துச்சு. டாய்லெட் எல்லாமே நீட்டாக தான் இருந்தது. பாத் டப்போடு இருந்தது. அங்கே வந்துட்டு அந்த மிரருக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு டோர் இருக்குது. நம்ம வேணும்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ரூம் வந்து எப்படி இருக்குன்னா, ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஒரு ரூம் வந்து ஃப்ரண்ட் வியூ, அதாவது ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ இருக்கும், ரோட் ஃபேஸ் பண்ண மாதிரி. இன்னொரு வியூ வந்து பேக் சைடில் இருக்கும். இது வந்து பேக் சைட் வியூ. அங்கே கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. சரி, வந்த கையோடவே நம்ம லன்ச் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனால், அங்கே வந்துட்டு லோட்டே மார்ட், அது வந்துட்டு மாலே வந்து அன்றைக்கி சண்டே வந்து க்ளோஸ்டான். ஏன்னா நாங்கள் ரீச் ஆனது வந்து சண்டே அன்றைக்கி. அதனால் அதுக்கு பக்கத்தில் வந்து மாம்ஸ் டச்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போயிட்டு ஸோ சிம்பிளாக ஒரு லன்ச் முடிச்சுட்டு
நம்ம வந்து வந்துட்டோம். நம்ம வெஜிடேரியன்னு நம்ம தேடி போனோன்னா ரொம்ப டஃப்புங்க மற்ற கண்ட்ரீஸில். இப்போ சிங்கப்பூரில் நமக்கு கிடைக்கும், ஈஸியாகவே கிடைக்கும். பட் இங்கே எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரில. மேபி தெரியாததுனால நமக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் ஆப்ஷன் இருந்தது. இன்றைக்கி தான் நம்மளோட ஃபஸ்ட் டே இன் சவுத் கொரியா, செனானில். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இங்கேருந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்குமே கொரியா இதுதான் ஃபஸ்ட் டைமு. நாங்கள் நிறைய பிளேசஸ் உங்களுக்கு காமிக்கிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.